السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله خالق الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الألم وملقي التوبة على الندم ونشكره على المصائب كما نشكره على النعم ونصلي على رسوله الأكرم ذي الشرف الأشم والنور الأتم والكتاب المحكم وكمال النبيين والخاتم سيد ولد آدم الذي بشر به عيسى بن مريم ودعا لبعثته إبراهيم عليه السلام حين كان يرفع قواعد بيت الله المحرم وصلى الله عليه وسلم وعلى أتباعه خير الأمم الذين بارك الله بهم كافة الناس العرب منهم والعجم. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் கடந்த ஜும்மாவின் பொழுது கடன் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கடனை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் தொடர்பாக சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பொதுவாக நாம் ஒரு மனிதரிடத்தில் கடனை பெறுகிறோம் என்றால் அதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்ட தவணையில் நாம் செலுத்தியாக வேண்டும். அதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அமானிதமாக ஒப்படைக்கிறான். மூமின்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அமானிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அதே போல இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது மூமின்களினுடைய பண்பாக ஒருவருக்கு அல்லாஹை பற்றிய அவனுடைய தூதரை பற்றிய நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அவங்களோட பண்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? பல பண்புகளை அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அமானிதங்களையும் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஆனால் நாம் இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களிடத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய தன்மைகளை பார்ப்பது என்பது மிக மிக அரிதாகவே இருக்குது. அமானிதத்தை பேணுறதில்லை, நம்பிக்கையை காப்பாற்றுறதில்லை, முழுக்க முழுக்க மோசடியில் ஈடுபடக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். இதற்கு ஒரு செய்தியை உங்களுக்கு உதாரணமாக சொல்றதா இருந்தால், புகாரியில் 6497வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைன், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு 2 செய்திகளை சொன்னார்கள். அந்த 2 செய்தியில் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்து விட்டோம், இன்னொரு செய்தியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த 2 செய்தியில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதாவது மனிதர்களினுடைய உள்ளங்களில் அமானிதம் என்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடம்பெறச் செய்தான். அதன் பிற்பாடு அந்த மனிதர்கள் எல்லாம் குர்ஆன்ல இருந்து சுன்னாவுல இருந்து அமானிதத்தினுடைய பெருமதிகளை, அதனுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அவர்கள் படித்து கொண்டார்கள். இந்த ஒரு சப்ஜெக்டை நான் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த அமானிதம் என்கிற ஒரு தன்மை மனிதர்களினுடைய உள்ளத்திலிருந்து சிறிது சிறிதாக எடுக்கப்படுவது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்கன்னா, ஒரு மனுஷன் தூங்குவானாம், தூங்குற நேரத்தில் கொஞ்சம் போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அமானிதத்தை அப்படியே கலட்டி எடுக்கிறான். அதன் பிற்பாடு இன்னொரு கட்டத்தில் தூங்குவான். தூங்குற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக அமானிதத்தை எடுத்துவிட்டு கடைசியாக மனிதர்களினுடைய நிலைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, எந்த அளவுக்கு என்றால் மார்க்கெட்டுக்கு போவாங்க, சந்தைக்கு போவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் யாருமே அமானிதத்தை பேண மாட்டார்கள், அமானிதத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சபையில
ஒரு மனிதர்கள் பேசிக்கொள்வாங்களாம், இன்ன இடத்துல இன்ன நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த நம்பிக்கையான ஒருவரை பற்றி மனிதர்கள் எல்லாம் எப்படி சிலாகித்து பேசுவாங்க அப்படி என்றால், மா அகலஹு வமா அத்ரஃபஹு வமா அஜ்லதா, அவருடைய புத்தி என்ன, விவேகம் என்ன, வீரம் என்ன என்றெல்லாம் அவரை சிலாகித்து பேசுவார்கள். ஆனா எங்கட பார்வையில் எங்கட கற்பனையில் என்ன இருக்கும் தெரியுமா? இந்த அளவுக்கு எல்லா மனிதர்களும் யாருமே அமானிதத்தை காப்பாற்றாத, அமானித விஷயத்தில் பேணுதலாக இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருத்தரை பத்தி இந்த அளவுக்கு சிலாகித்து பேசுறதா இருந்தா கிட்டத்தட்ட அபூபக்கர் சித்திக் அளவுக்கு இருப்பாங்களோ அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அளவுக்கு இருப்பாங்களோ என்று எங்கட கற்பனை வரும். ஆனா அந்த மனிதரை பற்றி, யாரை பற்றி அத்தனை மனிதர்களும் புகழ்ந்து பேசினாங்களோ அந்த மனிதருடைய நிலையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தல் மின் ஈமான், அவருடைய உள்ளத்துல கடுகளவு கூட ஈமான் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்கள்ல யாரையுமே உங்களுக்கு பார்க்கலாம், இவர் நேர்மை, இவர்கிட்ட நம்பி சல்லியை ஒப்படைக்கலாம், இவர் கரெக்டா இருப்பாரு என்கிற அளவுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட காலம் ஒன்று வரும் என்று ஹுதைஃபத்து பினுல் யமான் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல நான் யாரு எவரு என்றெல்லாம் நான் பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் நான் பிசினஸ் பண்றது. லஇன்கான முஸ்லிமன், அவர் முஸ்லிமாக இருந்தால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் என்கிற அந்த ஒரு கொள்கை அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு பக்கபலமாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் ஒரு நசரானியாக கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவர் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா? நான் எல்லாட்டையும் பிசினஸ் பண்றது இல்ல, எல்லாட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கொள்றது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட காலகட்டத்தை சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு ஹுதைஃபத்து பினுல் யமான் அவங்க 2 காலம் என்று சொன்னாங்கல்ல, அதுல 2வது காலம் அமானிதம் எடுபட்டு மனிதர்கள் யாருமே அமானிதத்தில் பேணுதல் இல்லாதவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அப்படியாப்பட்ட காலத்திலா நாங்கள் எல்லாம் வாழுகிறோம் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்குண்டான நிலைமையில நாம் இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் போய், யாரை பார்த்தாலும் நேர்மை இல்லை. கடனை வாங்குறதுக்கு முன்னால தாளிப்பண்டால் அப்படி தாளிப்பு, நாங்கள் எப்படி தெரியுமா, எங்கட வாப்பா என்ன தெரியுமா, உம்மா என்ன தெரியுமா, நாங்கள் எல்லாம் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேசுவாங்க. கூட்டத்துக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ், அவருக்கு கோல் என்றால் 1000 கோல் அடிக்க வேண்டும். கடனை கண்டால் நாய் வரற்ற தூரம் சில ஆட்களுக்கு கண்டாலே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பயம். எந்த அளவுக்குன்னா சில தோழர்களுக்கு இந்த கொரோனா பீரியட் வந்துச்சா இல்லையா, அது அவங்களுக்கு பெரிய ஹேப்பி. ஏனெண்டா அதுல இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது தானே, முகத்தை மறைக்கிறது தானே, அது பெரிய ஒரு வசதி. ஏனெண்டா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவர் இனம் கண்டு கொள்ள மாட்டார். ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்குது, மார்க்கெட்டுக்கு போக வேண்டி இருக்குது, சம்பந்தப்பட்ட கடன் தந்தவர் வர்றாரு, அவரோட மூஞ்ச எப்படி பார்க்கறது, எங்களை பத்தி என்ன நினைப்பாரு என்கிறதுக்காக வேண்டிய சிலாக்கள் மாஸ்க போட்டுக்கொண்டு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போ கொஞ்சம் சேஃப். அப்ப எதுக்கு நாம சொல்றோம் அப்படின்னு கேட்டால், கடனை நாம ஒத்தட்ட வாங்கிட்டோம் என்றால், ஒரு டேட்டை சொல்லிட்டோம் என்றால் குறிப்பிட்ட தவணையில குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறைக்கு ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலதரப்பட்ட இடங்கள் எங்களுக்கு வலியுறுத்தி பேசி இருக்கிறான் தோழர்களே. எந்த அளவுக்கு என்று கேட்டால், கடன் சம்பந்தப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற பொழுது, இந்த உலகத்தில் சில விஷயம் இருக்குது தோழர்களே, அந்த விஷயத்தை நாம செய்யாம மௌத்தா போனால் பிரச்சனை இல்லை, அந்த கடமை அதோட நீங்கிரும். இப்ப நாம தொழுகை கடமை, கண்டிப்பாக அசருடைய தொழுகை இருக்குது, நாம அதற்கு முன்னால மௌத்தாகிட்டம் வைங்களே, அசர் கடமையா? கடமை இல்லை. ஆனால் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்றால், நீங்க மிகப்பெரிய கோடிக்கு சொந்தக்காரரா இருங்க, மிகப்பெரிய சல்லிக்காரரா இருங்க, நீங்க மௌத்தாகிட்டீங்கன்னா உங்களோட சொத்துக்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு பிரிக்கப்படும். பிரிக்கப்படுறதுக்கு முன்னால 2 விஷயம் இருக்குது. மிம்பாதி வசியத்தி யூசி பிகாவுதேன், வசியத் பண்ணியிருந்தா அந்த வசியத்தை நாம நிறைவேற்றணும். அதே நேரத்தில் அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றியதன் பிற்பாடுதான் அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பேசுகிறான். அதே போல ஒரு மனிதர் மௌத்தாகிட்டாரண்டா அவருடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்தி பேசுறாங்க. ஒரு செய்தியை பாருங்க, இது புகாரியில 1852வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜுஹைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தாய் மௌத்தாகிட்டாங்க, ஆனா மௌத்தாகிறதுக்கு முன்னால நேர்ச்சை என்னன்னு கேட்டால் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்ச்சை வச்சிருந்தாங்க, அந்த நேர்ச்சையை நிறைவேற்றாமலே அவங்க மௌத்தாகிட்டாங்க, இப்ப என்ன யார் சொல்றதா நான் செய்யறது, அவங்க சார்பா நான் ஹஜ் செய்யலாமா, இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா அவங்க சார்பா நீங்க ஹஜ் செய்யுங்க. சொல்லிட்டு அடுத்ததா சொன்னாங்க, அர ஐதி லவ் கான அலா உம்மிகி தைனுன் அகுந்தி காதியதன், உங்களோட தாய்க்கு ஏதாவது கடன் இருந்தா அந்த கடனை நீங்க தானே நிறைவேற்றணும்.
அப்படியானால் இதுவும் அல்லாஹ்வினுடைய கடன். அல்லாஹ்வினுடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ்வினுடைய கடனே மிக மிக தகுதியானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அதே போல நபித்தோழர்களினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க என்பதை பார்க்கிற நேரத்தில் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. ஒரு கட்டத்தில் பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு, நாளைய தினம் உஹது போர்க்களம் நடைபெறவிருக்கிறது, அந்த அண்டைய நைட் வந்து கூப்பிட்டு வசியத் பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? உரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மை யுக்தலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைய தினம் உஹது போர்க்களம் நடைபெறவிருக்கிறது. அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களில் கொல்லப்படக்கூடியவர்களில் நான் தான் முதலாவது கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே எனக்கு கடன் இருக்குது, அந்த கடன் உன்னுடைய பொறுப்பில் நான் விட்டு செல்கிறேன். அதே போல உனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், உண்ட சகோதரிகள் விஷயத்தில் நீ சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி சில விஷயங்களை வந்து வசியத் பண்றாங்க. பண்ணிட்டு அடுத்த நாள் போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்தில் இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க உள்ளத்துல எப்படி வந்து கெஸ் பண்ணினாங்களோ அதை கேட்டால் போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டதன் வெளிப்பாடு என்ன தெரியுமா தோழர்களே? அந்த போர்க்களத்தில் முதலாவதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டா அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களை ரசூலுல்லாஹ் மேக்சிமம் யாரையுமே தனித்தனியா அடக்கல. ஒரு கபருக்குள்ள வந்து 2 பேர் 3 பேர் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் அடக்கியிருந்தாங்க. இவங்களோட மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையை வந்து ரசூலுல்லாஹ் அடக்கினாங்க. அவங்கள தனியா அடக்கினாங்களா? இல்ல, அவங்களோட சேர்த்து இன்னொருத்தரையும் வந்து ரசூலுல்லாஹ் சேர்த்து அடக்கியிருந்தாங்க. ஆனா அது எனக்கு விருப்பம் இல்லை. என்ன இருந்தாலும் ஏண்ட தந்தையை தனியாத்தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குமுறல் உலக்குமுறல் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே ஃபஸ்தஹ்ரஜ்துஹு பஅத 6 அஷ்ஹுர், 6 மாசம் கழிச்சு என்னுடைய வாப்பாட பொடியை நான் தோண்டி பார்த்தேன். பொடி எல்லாம் அப்படியோ இருந்தது, எந்த விதமான டேமேஜும் இல்லை, காது மட்டும்தான் கொஞ்சம் பழுதாகி, மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அது எப்படி 6 மாசம் கழிச்சு இப்படி எல்லாம் இருக்குமா? இப்போ உள்ள விஞ்ஞானம் எப்படி தெரியுமா? நிறைய யோசிக்கலாம். ஆனா எல்லா விஞ்ஞானத்தையும் விட அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்குது. இதை நாம உள்ளத்தால நம்பினால் இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த விஷயம் வந்து நடக்குது. இதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 9 சகோதரிகள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மிகப்பெரிய கடன் இருக்குது. எப்படி நிறைவேற்றது? எங்கட பிள்ளைகள்ட்டா ஏசுவாங்க, எங்கட டடாக்கு சும்மா தேவையில்லாத வேலை, அவருக்கு வேற இத்தனை பொம்பளை பிள்ளை இருக்குது, இந்த கடனை யார் கொடுப்பா? நம்மட தலையில கட்டிட்டு போய்த்தாரு அப்படின்னு நம்மட புள்ள வந்து டடா கிடாவாகிட்டாரு, திட்டுவான், உண்மையிலே ஏசுவான். ஆனால் அன்றைக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஏசல்ல, திட்டல்ல, உண்மையிலே வந்து அவர்களினுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களோட தந்தை வந்து யாருக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்க வேண்டி இருக்குதோ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இதோ பேரிச்சம்பளம் இருக்குது, இந்த பேரிச்சங்காயை எடுத்து விட்டு அவங்க மீது இருக்கக்கூடிய கடனை நீங்க அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா யாருமே வந்து முன்வரல, அவங்க எல்லாருமே மறுக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இந்த கம்ப்ளைண்ட் போய் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜாபிர் அவர்களே, நீங்க வந்து மரத்துல இருந்து பேரிச்சம்பளத்தை நீங்க ஆய்ங்க, ஆஞ்சு என்ன செய்யுங்கடா உடனே வந்து யாருக்குமே கொடுத்துறாங்க, என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சொன்ன மாதிரியே வந்து இவங்க பேரிச்சம்பளத்தை வந்து ஆயிராங்க. ஆஞ்சிட்டு ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர் போன்ற தோழர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்து அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க. பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதோ உங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டி இருக்குதோ அனைவர்களையும் கூப்பிடுங்கள், கடனை முழுமையாக நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபமா தரக்து அஹதன் லஹு அலா அபி தைனுன் இல்லா கதைத்துஹு, என்னுடைய வாப்பா யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சோ எல்லாருக்குமே நான் கொடுத்தேன், யாரையுமே பாக்கி இல்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய துஆவினுடைய பரக்கத்தினுடைய வெளிப்பாடு அந்த பேரிச்சம்பளத்தில் தென்பட்டது என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடன் கொடுத்து முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பளம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப என்னண்டா நபித்தோழர்களினுடைய நடவடிக்கையை பாருங்க. கடன் வந்து தான் வாங்கல, தன்னுடைய தந்தை வாங்கினாலும் தன்னுடைய தந்தை மீது அந்த பொறுப்பு இருக்கிறது. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் அந்த கடனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான், நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எடுத்தாங்களே. நாம எங்க இருக்கிறோம்? நம்மட பிள்ளைகள் சிலாக்களை பார்க்கலாம், என்னுடைய வாப்பாட கடனா, வாப்பாட்ட போய் கேளுங்க, கபூர்லேயா இருக்கிறாரு அப்படின்னா தோண்டி போய் கேளுங்க, டக்கலா பேசக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்ன அந்த பாசறையின் கீழ் வளர்ந்தவர்கள் கடன் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் உட்கார்ந்திருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் உஹது மலையை பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உஹது மலை தங்கமாக மாற்றப்பட்டாலும், இந்த உஹது மலை தங்கமாக மாற்றப்பட்டாலும்
அது 3 நாள், ஒரே ஒரு தீனார் சரி 3 நாளைக்கு மேல என்னுடைய வீட்டில் இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு அது விருப்பம் கிடையாது. ஆனால் இல்லா தீனாரன் உர்சிதுஹு லிதைனின், கடனை கொடுப்பதற்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தீனாரை தவிர. ஆனால் அவ்வளோ பெரிய உகதமலை கிடைச்சாலும் என்னுடைய வீட்டில் 3 நாட்களுக்கு மேல ஒரே ஒரு தீனார் கூட இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு அப்படி கிடைச்சா நாம வந்து எங்க பதுக்கலாம், எங்க பேக்ல கொண்டு வந்து அப்படியே லொக்கர்ல பூட்டி வைக்கலாம், நாம அப்படி யோசிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட பண்பு என்ன, அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, நாம சாதாரணமா எளிமையா வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உள்ளவர்கள் தான் ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வை என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அவங்களோட சல்லி என்கிட்ட இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்கன்னா, இந்த கடன் விஷயத்துல பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்தாங்க என்று. அப்ப நாம எப்படி இருக்கிறோம் அதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கடன் வாங்குறதுக்கு முன்னால தாளிப்பண்டால் அப்படி தாளிப்பு, ஐஸ் வைக்கிறேன்னு அப்படி ஐஸ் வைக்கிறோம், வச்சு அவட்ட எப்படி எல்லாம் கேட்கலாமோ எப்படி எல்லாம் கிராவலாமோ, கொஞ்சம் தாங்களே இந்த தாரன் எனக்கு அப்படி கஷ்டமா இருக்குது, கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டுட்டு சுப்ஹானல்லாஹ் உரிய டைம் வரக்குள்ள வந்து கடனை கேட்டா பகைங்கிற அளவுக்கு நிலைமை வருதா இல்லையா? என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டாமா, இப்படித்தான் நடந்து கொள்வதா, கடனை கேட்கலாமா, நாங்க இப்படித்தான் பழகினோமா, 1008 பேச்சுக்கள் 1008 பகை வருதா இல்லையா சமுதாயத்தில்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட போதனைகளை கடைபிடிக்கிற யாரும் அப்படி இருக்கக்கூடாது தோழர்களே. எந்த அளவுக்கு கேட்டால் இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னொரு காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள்ல 2 மனிதர், ஒரு மனிதர் இன்னொருத்தட்ட வந்து கடன் கேட்கிறாரு, 1000 தீனார்கள் 1000 தங்க காசு, யோசிச்சு பாருங்க, 1000 தங்க காசுகளை கடனா கேட்கிறார். அப்ப கடன் கேட்கப்பட்ட மனிதர் சொன்னார், உங்களுக்கு நான் கடன் தர்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவங்க சொன்னாங்க, சாட்சிக்கு நான் எங்க போறது, அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன். ரெண்டாவது கேட்கிறாங்க, அப்படி என்றால் பிணையாளி ஒருத்தரை வந்து கொண்டுட்டு வாங்க, பிணையாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். சொன்ன உடனே இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், சதக்த, நீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க, சாட்சியாக இருப்பதற்கு பிணையாளியாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, சரியாத்தான் பேசியிருக்கிறீங்க என்று சொல்லிட்டு 1000 தங்க காசுகளை கொடுத்துட்டு இந்த மாதிரி போயிடுறாங்க. இப்ப 2 பேரும் எப்படி என்று கேட்டால், கடல் தாண்டித்தான் போக வேண்டிய ஒரு கட்டத்தில் நீங்க பார்க்கலாம், மூதூர்ல இருந்து ட்ரிங்கோக்கு போறதா இருந்தா லோஞ்சு போட்டிருப்பாங்க, ஷிப் போட்டிருப்பாங்க, தரை மார்க்கமா போறதா இருந்தா 5 ஹவர் போகும், லோஞ்சில் போறதா இருந்தா 1 ஹவர். இவங்களோட சிச்சுவேஷன் எப்படி என்றால், அதாவது தரை மார்க்கமா போக இயலாது, கடல் தாண்டித்தான் போக வேண்டிய ஒரு கட்டம். சொன்ன மாதிரியே இப்ப போன் இருக்கிற காலத்திலே வந்து நம்ம போனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தோழர் வந்து சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட டைம் வருது, டேட் வருது, 1000 தங்க காசுகளை ரெடி பண்ணி கொண்டு ஒப்படைப்பதற்காக வேண்டி கடற்கரைக்கு போனால் எந்த ஒரு வாகனமும் இல்லை, போட் இல்லை, லோஞ்ச் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப என்ன செய்யறது, செய்ய வழி இல்லை. என்ன பாக்குறாங்கன்னா, நாம வந்து இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வைங்களே, நாம வந்து கலைவலையில் இருக்கிற ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம், கொடுக்கணும், பேங்க் எல்லாம் மூடி, ஆன்லைன் டிரான்சாக்சன் அன்றைக்கு மட்டும் நிப்பாட்டியாச்சு, வாகனம் வேற ஒன்றுமே இல்லை. இப்ப நாம் என்ன செய்வோம், லேசா முடிவெடுப்போம். எப்படி முடிவெடுப்போம், நிர்பந்தத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான் சொல்லுவோமா இல்லையா? லேசா நாங்களே எங்களுக்கு ஃபத்வா கொடுத்துருவோம். அந்த தோழருக்கு இப்படி ஃபத்வா கொடுப்பதற்கு 1000 மடங்கு தகுதி இருக்குது. ஆனால் அந்த தோழர் என்ன செஞ்சார் என்று கேட்டால், ஒரு மரக்கட்டை எடுக்கிறாங்க, சின்ன ஒரு துளையிட்டு அதற்குள் 1000 தங்க காசு, தங்கம், சரியா, சாதாரணமான விஷயம் இல்ல, 1000 தங்க காசுகளை வச்சு அடைச்சு ஒரு லெட்டர் ஒன்றை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, கடலுக்கு பக்கத்தில் பேய்த்து நின்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னி குன்து தஸல்லஃப்து ஃபுலானன் அல்ஃப தீனாரின், அல்லாஹ்வே இன்ன மனிதரிடத்தில் நான் 1000 தங்க காசுகளை கடனாக பெற்றேன் என்பது உனக்கு தெரியும் இறைவா. ஆகவே இந்த இடத்துல அவர் நான் கடனை கேட்குகிற பொழுது என்ன கேட்டார் தெரியுமா, பிணையாளி ஒருவரை கொண்டு வருமாறு கேட்டார், சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வருமாறு கேட்டார். இது எல்லாத்துக்குமே அல்லாஹ்வே மிக மிக தகுதியானவன் என்றெல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லித்தான் அதன் பிற்பாடு எனக்கு கடனை தந்திருக்கிறார். ஆகவே தங்க காசுகளை அந்த மரக்கட்டைக்குள்ள வச்சு நான் கடல்ல போடுகிறேன், இந்த காசுகளை கொண்டு வைத்து சேர்ப்பிக்கக்கூடிய கடமை உனக்கு இருக்கிறது யா அல்லாஹ் என்று ஒரு துஆ ஒன்று செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து தங்க காசுகளை கடல்ல தூக்கி போட்டுறாங்க. உரிய டைம் வருது, டேட் வருது, கடன் கொடுத்த மனுஷனுக்கு பாருங்க அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. நம்ம ஆக்கண்டா சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், கடனை கொடுக்குறோம், அல்லாஹ்வோட பாதையில விட்டுருவோம், தந்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி இல்லை. இப்படித்தான் நாம சில டைம்ல வந்து சில ஆக்களை பார்த்து கொடுக்குற நேரத்தில் கொடுப்போம். ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உண்மையிலே கொடுத்தால் சரியா கொண்டு வந்து ஒப்படைப்பாரு. அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், வாகனத்தை காணல, யாருமே இல்லை. அல்லாஹ்வோட ஏற்பாடை பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒரு கட்டை ஒன்று மிதந்து வருது. இவர் யோசிக்கிறார், எங்களினுடைய விறகுக்காக வேண்டி, விறகு அடுப்பை நம்ம யூஸ் பண்றதுக்காக வேண்டி விறகு போடுவோமா இல்லையா, அதற்கு இதை வந்து நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த கட்டையை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க.
உடைச்சு பார்க்குறாங்க, அதற்குள்ள 1000 தங்க காசு இருக்குது, ப்ளஸ் லெட்டரும் இருக்குது.